சிவகாசி அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். சிவகாசி அருகே ஏற்பட்ட இந்த விபத்தில் இறந்தவர்களுக்கு முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்க தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். அருகே செங்கமலப்பட்டியில் செயல்படக்கூடிய தனியார் பட்டாசு ஆலையில் இன்று வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் 5 பெண் தொழிலாளர்கள் மற்றும் 3 ஆண் தொழிலாளர்கள் உள்ளிட்ட 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய 8 பேருக்கும் தமிழக முதல்வர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாகவும், விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியதோடு, இந்த காயமடைந்திருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்டோருக்கு தேவையான அனைத்து உயிர்காப்பு சிகிச்சைகளையும் அளிப்பதற்காக உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அவர்களது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகளை தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை பெற்று வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இங்கு மீட்பு பணியானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்கு விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள். தற்போது கூட மதுரை டிஐஜி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்தில் நேரில் ஆய்வு நடத்தி வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்.